அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி முக்கியமான டாபிக் பற்றி தான் பேச போகிறேங்க. 2026 கல்யாணம் தேவையா அப்படிங்கிறது 2026ன்ட்டு இல்லை, இனி வரப்போகிற வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு கல்யாணம் தேவை அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். ஏன்னா ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். ஃபஸ்ட் நம்ம பாசிட்டிவாக பேசலாமே. கல்யாணம் ஏன் அவசியம் அப்படின்னா, ஃபேமிலி ஸ்டெபிலிட்டி. ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறது நமக்கு வேணும். கல்ச்சுரல் வேல்யூ, நமக்குன்னு ஒரு குடும்பம் குழந்தை குட்டி இருந்தால் தான் சமுதாயத்தில் ஒரு மதிப்பு கிடைக்கும். எமோஷ்னல் சப்போர்ட், ஃபேமிலியால் மட்டும்தான் ஒரு உண்மையான எமோஷ்னல் சப்போர்ட் கொடுக்க முடியும். லாங் டேர்ம் பார்ட்னர்ஷிப், அதாவது கடைசி வரலும் நமக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு, நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் கல்யாணத்தில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைங்களாம் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறாங்க, ஃப்ரீடமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. கல்யாணம் ஆனால் குழந்தை குட்டியை பார்க்கணும், ஸோ நாம ஏன் அப்படி இருக்கணும், நாம் ஜாலியாக இருந்துட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. லிவிங் டுகெதரில் இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ தெரியாது. அவங்கள பொறுத்தவரையிலும் ஃப்ரீடமாக இருக்கணும், கரியரை பார்க்கணும், ஜாலியாக இருக்கணும், ப்ரெஷர் இருக்கக்கூடாது. கல்யாணத்துக்கு பிறகு நமக்கு ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் அவங்க தனியாக இருந்தால் அவங்க பாட்டுக்கு இருக்கலாம் அப்படிங்கிற இதில் இருக்காங்க. ஸோ இதில் உங்கள் கருத்து என்ன? கல்யாணம் அப்படிங்கிறதுல ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரையிலும் கல்யாணம் வேணும். ஏன்னா அது ஒரு சமுதாயத்தில் ஒரு மதிப்பு. சமுதாயத்தை விட்டுருங்க, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. ஏன்னா நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள். வீட்டுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்தாலும் ஒரு சப்போர்ட் இருக்கும். ஆனால் என்ன, கல்யாணத்தில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நல்ல பையன் ஒரு பொண்ணுக்கு நல்ல பையன் கிடைக்கணும், பையனுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும். அந்த மாதிரி கிடச்சிட்டா ஓகே, கல்யாண வாழ்க்கை நல்லாயிருக்கும். மாமனார் மாமியார் அதெல்லாம் ரெண்டாவது. கணவன் மனைவி நல்லபடியாக அமைஞ்சிட்டா அந்த குடும்பத்தை அழகாக கொண்டு போயிடலாம். கல்யாணத்துக்கு பிறகு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, பயங்கர சண்டை சச்சரவுன்னா அந்த குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க. இப்போ கூட பாருங்கள், நிறைய இடத்துல கல்யாணத்துக்கு பிறகு நம்ம ஜெயம் ரவிலாம் பார்த்துருக்குறோம். ஸோ எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன், யாரையும் நான் தவறாக பேசுகிறதுக்கு நான் யார், நான் பேசல, பொதுவாக சொல்கிறேன். இந்த மாதிரி மனைவிக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் இன்னொரு பெண்ணோட இதெல்லாம் நல்லால, இதனால குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க. என்னடா அம்மா அப்பாக்குள்ளே சண்டை அப்படின்ட்டு, அதுக்கு அவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்காமையே இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் கல்யாணத்தில் பாதிப்பு வருது. ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஆண் பெண் கல்யாணத்துக்கு பிறகு அந்த பெண் ஆணுக்கு உண்மையாக இருக்கணும், அந்த ஆண் பெண்ணுக்கு உண்மையாக இருக்கணும். சின்ன சின்ன சண்டைகள் வர்றது சகஜம். ஆனால் அந்த சண்டையை பெரிய லெவலுக்கு கொண்டு போகாமல் பார்த்துக்கணும். குழந்தைங்கள நல்லபடியாக வளர்க்கணும். இந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அது தான் ஒரு அழகான கமிட்மெண்ட்ஸ். அது கல்யாணமே வேண்டாம், நான் ஜாலியாக இருந்தேன்னா கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஆனால் 40 வயசுக்கு மேலே நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. உங்களுக்குன்னு யாருமே இல்லைங்கிற ஒரு 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 தனிமை உங்களை படாதுபாடுபடுத்தும். ஆனால் நான் ஃப்ரீயாக இருந்துக்குவேன், எனக்கு தனிமை ஒன்றும் பண்ணாது, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்க, நான் ஏதாச்சும் மரக்கை நட்டு வைக்க போவேன், சோசியல் சர்வீஸ் பண்ண போவேன், என்னுடைய சிந்தனை தனிதுன்ட்டு நோ ப்ராப்ளம். இது சமுதாயத்தை பற்றியோ மக்கள் சொல்கிறது கருத்தை பற்றியோ இல்லை. நீங்கள் உட்காந்து திங்க் பண்ணி பார்க்கணும் ஒவ்வொரு அதை உங்களுக்கு எது கரெக்ட், உங்களுக்கு எது கடைசி வரையில், அதாவது இப்போதைக்கு சந்தோஷம் தேடக்கூடாது. கடைசி வரையிலும் நம்மளால் எது நமக்கு நல்லது. பெண்களோ ஆண்களோ யோசித்து ஒரு நல்ல முடிவெடுக்கணும். என்னை பொறுத்தவரை கல்யாணம் அப்படிங்கிறது நல்லது. ஒரு ஃபேமிலி பாண்டிங் வரும். ஆனால்
தேர்ந்தெடுக்கும் முறை தான் அது. கடவுள் அது நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. நம்ம ஏன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா தான் போகுது, அப்புறம் எண்டிங்கில் வந்து அது ப்ரிடிக்ட் பண்ணுற முடியாது. அது ஒரு கேள்விக்குறி தான். ஓகே, உங்கள் கருத்து என்ன? கல்யாணம் பண்ணால் ஓகேவா, இல்லை கல்யாணம்லாம் வேண்டாங்க அப்படின்னு ஓகேவா? மறக்காமல் தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சிங்கிளா மேரிடா அதை கூட கமெண்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் நம்ம தொடரலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கூட லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.